அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டார்ல. அன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதா அந்த ஸ்பீக்ல வந்து நல்லா எதிர்த்தாரு. ரஜினி சார் வெளியே பொலிட்டிக்கலுக்குள்ள என்டர் ஆயிட்டு ரிட்டர்ன் பேக் ஆனார். ஸோ அந்த மாதிரி விஜய் அண்ணாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் உள்ள வந்துட்டு இருக்கு. ரஜினி சார் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து விஜய் அண்ணா வந்து பீக் ஆஃப் த சினிமாவில் வரல. ரஜினி சார் இருக்கிறப்பே விஜய் அண்ணன் பீக் ஆஃப் த சினிமாவில் தான் இருந்தாப்புல. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து பேச தெரியாது, புரியுதா? ரஜினிகாந்த்ன்றவர் வந்து ஒரு ஆளுமையான தலைவர்னா அவர் வந்து எம்ஜிஆர் கலைஞர் காலத்தெல்லாம் பார்த்து வந்தவர். ஆதவ் அர்ஜுனா வந்து என்னன்னா அவருக்கு மயம் மாதிரி யாருக்கு? ரஜினிகாந்துக்கு. ஆதரவு அர்ஜுனா வந்து திரு ரஜினி அவர்களை பத்தி பேசி சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுச்சு. அதுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இவரெல்லாம் தத்து குட்டிங்க. இவரெல்லாம் வந்து ரஜினிகாந்தை பத்தி பேசுறதுக்கு இது கிடையாது. நான் என்ன ஒரு கேட்டேன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அரசியல்ல நாம வந்து பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக வந்து பெரிய ஒரு சிகரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து ஒரு சின்ன சுரண்டல்னால வந்து அவருடைய புகழை வந்து பண்ணிட முடியாது. அதெல்லாம் தவறான விஷயம். அரசியல் ஆபத்துக்காக தன்னை அரசியல்ல பிரபலப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை வந்து இப்படி பேசுறது வந்து வன்மையா அது கண்டிக்கக்கூடிய விஷயம். இவருமே சினிமால ஒரு பீக்ல இருக்க வேண்டிய ஆள் தானே. பீக்ல இருந்து தானே அரசியலுக்குள்ள வந்தாரு. சோ அவர் எங்கேயுமே ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசலையே. இது ஒரு கருத்து, அவ்வளவுதானே. கருத்தியல் சொல்றதுக்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. ஆனா அதே நேரத்தில் வந்து அந்த கருத்தியலை வந்து ஒரு ஒரு பிரபலங்களை நோக்கி தான் அந்த கருத்தியல் அமையுது. இதே இதில் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி தூத்துக்குடியில் இறந்துச்சு. அதை பற்றி கருத்து சொல்லல, அதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்கல இந்த ஆதவ அர்ஜுனா. ஆனால் தேவையில்லாம ரஜினியை சொல்றாரு. அப்போ என்னென்னா இது போன்ற விஷயங்களை மறைக்கிறதுக்காக கூட இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம ஆளை ஊறி பார்க்கும்போது சில விஷயங்கள் என்னென்னா ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு சம்பவத்தை உருவாக்குறாங்க. இது என்னன்னா மக்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகட்டுறது மாதிரியே தெரியுது. ரஜினிகாந்தை இழுத்ததுனால வந்து என்ன இதாச்சு? ரஜினியை வந்து குறைச்சி பேசினாரோ அது என்ன பேசுனாரு எனக்கு தெரியாது. ஆனால் ரஜினியை பற்றி ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நான் சொல்றேன், அவர் உடல்ல சரியில்லை, அவர் களத்தை பார்ப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஒரு புகழ் உச்சத்தில் இருக்கிறவர். அவர் அரசியல் களத்தில் வந்து அவர் வந்து 1996 அவர் வந்து முதல்வர் ஆக வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதையெல்லாம் வந்து இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி அவங்க ஒரு சூட்சவதமாக அதை வந்து அவரை வந்து ஒரு இது மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாய்ஸ் கொடுக்க சொல்லிட்டு மூப்பனாரை வச்சு காயை நகட்டி அதில் வந்து திமுக ஆட்சி அமைச்சிச்சு. அன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதா அந்த ஸ்பீக்கில் வந்து நல்லா எதிர்த்தாரு. ஆனால் நான் வந்து அதிமுக இருந்தாலும் அந்த டயத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. மக்கள் ஒட்டுமொத்த தமிழகமே அவர் பக்கத்தில் திரும்பி இருந்துச்சு. அந்த வாய்ப்பை இழந்துட்டாரு. என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு தடவை கிடைக்கும். அடுத்த கட்டத்தை என்னன்னா அது கள சூழ்நிலை மாறிடும். அதனால வந்து அவர் அந்த கள சூழ்நிலையை பார்த்துட்டு கூட வராமல் இருக்கலாம். அதுக்கு போய்கிட்டு இவர் ஆதவ அர்ஜுனா அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால தான் அவர் அரசியல் வரல. இவர் துடிப்பா இருக்கு, இவர் விஜய் துடிப்பா இருக்காரு, இவர் தலைவர் துடிப்பா இருக்காருன்னு சொல்றாருல. இவர் தலைவர் எந்த அளவுக்கு துடிப்பா இருக்காரு? 12ஆம் வகுப்பு மாணவி தூத்துக்குடியில பாலியல் வன்கொடுமையில கொலை செய்யப்பட்டு இது வரைக்கும் இந்த தலைவர் ஒன்றும் சொல்லலை. இவரை பிரச்சனை தான் பார்க்குறாரு. சென்சார் பிரச்சனை, 41 பேர் கரூர்ல இறந்த பிரச்சனையை பற்றி சிபிஐ விசாரணைக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க கூடாதா? கண்டனம் தெரிவிக்கிறது இவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்காரு, 8 கோடி தமிழர்களுடைய தலைவனாக இருக்காரு. ஏன் இவர் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்ல? அது சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் வந்து இந்த இதில் வந்து தனிச்சு நின்றா தரிசுதான். ஒருத்தர் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டார்ல. என்ன கேட்டா எனக்கு தெரியாது, ஆனா மன்னிப்பு கேட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். ரஜினிகாந்தை சுத்தி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா தாவேக்காவினர் சொன்னதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் ஒரு சர்ச்சையா போட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மன்னிப்பு கேட்டானா விட்டு வரல, அதோட க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இப்ப 2026 தேர்தல் வரப்போது, என்ன மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? மாற்றம் வந்து புதுமையான ஆளுக்கு எதிர்பார்க்கிறோம். புதுமையான ஆளு யார் மக்கள் எடுக்கிறார்களோ அது இனிமே தான் தெரியும். புதுசா வந்தா அனுபவமான ஆள் வந்தா நல்லா இருக்கும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினிகாந்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. பட் அந்த விஷயம் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசுறதுனால அது சர்ச்சையா பார்க்கப்படுது. ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேல முன்னாடியே நிறைய விமர்சனங்களா வைக்கப்படுது. அதுக்கெல்லாம் அவர் எந்த பதிலுமே சொல்லல, ரியாக்டே பண்ணல. பட் ஏன் இவர் சொன்னப்ப ரியாக்ட் பண்ணாரு? இதுல உங்க கருத்து என்ன? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியல. பட் இதுல இன்டென்ஷனா பார்த்தா ரஜினி சார் வெளியே பொலிட்டிக்கலுக்குள்ள என்டர் ஆயிட்டு ரிட்டர்ன் பேக் ஆனார். ஸோ அந்த மாதிரி விஜய் அண்ணாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் உள்ள வந்துட்டு இருக்கு. அவரை வெளியே வர வச்சுட்டு டிஎம்கேவோட பையன், அதாவது முக ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலினையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஒரு கூட்டா கூட சேர்ந்து விஜய் வர விடாம பண்ணலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு. அதை பிஜேபி வந்து விரும்புறது. பட் ஆஸ் அ பீப்புள்
லீடர். அவர் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் தாண்டி தான் அவர் வர வேண்டி இருக்கும். பட் எங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே விஜய் அண்ணாவுக்கு இருக்கு. அவருடைய கொள்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப ஆதரவு அர்ஜுன் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஒரு சர்ச்சையான கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து பேச தெரியாது, புரியுதா? ரெண்டாவது வந்து ரஜினிகாந்த்ன்றவர் வந்து ஒரு ஆளுமையான ஒரு ஒரு தலைவர் மாதிரி, ஒரு ஆளுமையான தலைவர்னா அவர் வந்து எம்ஜிஆர் கலைஞர் காலத்தெல்லாம் பார்த்து வந்தவர். ஆதவ் அர்ஜுனா வந்து என்னன்னா அவருக்கு மயம் மாதிரி யாருக்கு, ரஜினிகாந்த். அப்போ வந்து இவரை பேசுறதுக்கு இவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு உரிமைன்றே இல்லை. இப்ப அரசியல் கருத்து அப்படிங்கறது ஒரு பொது உடைமையானது, பொது கருத்துக்கள். அதற்கு அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. பட் அவருடைய ரசிகர்கள் நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. பல விமர்சனங்கள் திரு ரஜினி அவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கு. தாவே கலந்து ஆதவ் அர்ஜுன் சொன்னதுக்கு மட்டும் ஏன் கண்டிச்சிருக்காரு, மத்தவங்க சொன்னதுக்கு எதுக்குமே ஏன் அவர் கண்டிக்கல? அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வேற. அன்னைக்கு இந்த மீடியாவெல்லாம் இல்ல, இன்னைக்கு இந்த மீடியா இருக்குல்ல. இதே ரஜினிகாந்த் வந்து அவர் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வர்றவர் யாரு, ரஜினிகாந்த். நான் ரஜினி ஆரம்பத்தில் வர வேண்டியவர். அதுக்கப்புறம் அவர் வரல. என்ன அப்படின்னா இறங்குனா இப்படித்தான் எங்கிட்டாவது ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னு அவர் அந்த பயந்துக்கிட்டு அவர் வரல, புரியுதா? இன்னைக்கு என்ன காரணம்னா அதைத்தான் இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. யாரு, ஆதவ் அர்ஜுனா. அன்னைக்கு இருந்த காலங்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற காலம் வேற, புரியுதா? ஒரு தலைவரை வந்து பேசக்கூடாது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ரஜினிகாந்தை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ அது சர்ச்சையா மாறுச்சு. பட் அதுக்கப்புறம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு ரஜினி அவர்கள் வந்து காலம் பேசாது, ஆனா ஆமாம், அது வந்து என்னை பொறுத்தளவு வந்து ரஜினி சார் அப்படி போட்டது வந்து ரொம்ப தப்பு. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விஜய் அண்ணா எந்த இடத்துலையும் வந்து ரஜினி சார் வந்து தப்பாக பேசினதே கிடையாது. அவர் வந்து ரஜினி சார் வந்து எதுக்கு அப்படி போட்டாருன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2023 ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா காக்கா கழுகுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. நம்ம அண்ணன் வந்து அந்த டைம் தான் ரொம்ப வந்து பீக் ஆஃப்ல சினிமாவில் இருந்தார். ரஜினி சார் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து விஜய் அண்ணன் வந்து பீக் ஆஃப் த சினிமாவில் வரல. ரஜினி சார் இருக்கிறப்பே விஜய் அண்ணன் பீக் ஆஃப் த சினிமாவில் தான் இருந்தார். அது ரஜினி சார் பொறுத்தளவு அது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. நம்மளை தவிர வேறு யாருமே இங்கே இருக்கக்கூடாதா, அந்த இடத்துல நம்பர் 1ல இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவர்னு நான் பர்சனலாக நான் நினைக்கிறேன். வளரலாங்க, யாருனாலும் வளரலாங்க, தப்பு இல்லைங்க. அது அவர் அந்த உள்ளுக்குள்ள அவருக்கு பர்சனலாக பிடிக்காததான் இந்த இதில் அறிக்கையில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தூத்துக்குடியில் இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த விஷயத்துக்கு அறிக்கை விடலை ரஜினி சார். வேறு நிறைய விஷயம் நடந்துச்சு, பிரச்சனை வரிசையாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத ரஜினி சார் வந்து கரூர் பிரச்சனையில் அந்த 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்ன அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து ட்வீட் போட்டார். எனக்கு அது புரியல ஒன்றும். அந்த மனுஷனுக்கு நடந்தால் மட்டும்தான் வந்து எல்லாருமே வந்து உடனே டக்குன்னு ட்வீட் போடுறதா இருக்கட்டும். திரைத்துறையே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. டோட்டலி சொல்ல போனோம்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து இது மெயின் பாயிண்ட்டு. கரூர் விஷயத்தில் வந்து எல்லாருமே ட்வீட் போட்டாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருந்துச்சுல, 2021க்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருந்தப்போ வந்து தூத்துக்குடி விஷயம் தான். பென்னிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப வந்து எல்லா திரைத்துறையில் இருக்க எல்லாருமே வந்து குரல் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ ஏடிஎம்கே பீரியட், இப்போ குரல் கொடுத்தாங்க. இப்போ டிஎம்கே பீரியடில் இருக்கிறப்ப எந்த பிரச்சனைக்கு எந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களும் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ காமெடியாக இருக்குது, என்ன அவ்வளோ பயமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சமூகமாக நீங்கள் பார்க்குறப்ப எல்லாமே ஒன்று தாங்க. என்ன கருத்தை சொல்லணுமோ சொல்லணும், யாருக்கு பயப்படக்கூடாது. இங்கே அவங்கள பகச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்ற பயத்தில் இருக்காங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க. திரைத்துறையில் இருக்கிற நிறையா பேர் வந்து ஹேட் பண்ணுறாங்க விஜய் அண்ணாவை. ஆனால் நாங்கள் மக்களாகிய நாங்கள் வந்து கண்டிப்பாக அவர் கூட நாங்கள் நிற்போம்.